இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். பாராளுமன்ற விசேட குழுவில் சேவையாற்ற நலிந்த ஜாயதிச தலைமையில் புதிய உறுப்பினர்கள் நியமனம். வளான மத்திய ஊழல் ஒழிப்பு செயலணியின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள ASP ஒழுகல இன்று கடமைகளை பொறுப்பேற்றார். போலீசாரை தாக்கி சீருடையை கிழித்த லொரி சாரதி ஒருவர் கைது. மீண்டும் திறக்கப்பட்டுள்ள இஸ்ரேலின் பிரதான விமான நிலையமான பென்குரியன். ஈரானிய போர்க்கப்பல் மீதான தாக்குதலில் 87 சடலங்கள் மீட்பு. நாடாளுமன்றத்தில் நலிந்த ஜாயதிச உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு. செய்திகளை வாசிப்பவர் அரவிந்தன் பானுப்பிரியா. டிட்வா புயலை எதிர்கொள்வதற்கான முழுமையான தயார்படுத்தல்கள் இல்லாமை குறித்து பூரண ஆய்வொன்றை மேற்கொண்டு அறிக்கையிடவும் அதற்கான ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை முன்வைக்கவுமான பாராளுமன்ற விசேட குழுவில் சேவையாற்றுவதற்காக மேலும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி பிரசன்ன குணசேன, என்டன் ஜெயக்கொடி, அருண ஜெயசேகர, அனுராதா ஜெயரத்ன, ஹெக்டர் ஹப்புஹாமி, ரோஹிணி குமாரி விஜயரத்ன, MKM அஸ்லம், அனுஷ்கா திலகரத்ன, கந்தசாமி பிரபு, ருவன் மாபலகம மற்றும் பத்மநாதன் சத்தியலிங்கம் ஆகியோர் இக்குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் இன்று பாராளுமன்றத்திற்கு அறிவித்தார். இந்த விசேட குழுவின் தலைவராக நலிந்த ஜாயதிச செயற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பானதுரை வளான மத்திய ஊழல் ஒழிப்பு செயலணியின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒழுகல இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார். அவர் தற்போது வகிக்கும் பதவிக்கு மேலதிகமாக விசேட அதிரடிப்படையுடன் இணைக்கப்பட்டு நாடளாவிய ரீதியில் சட்டவிரோத போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் பணிப்பாளராகவும் செயற்படுவார். முக்கிய குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்காக உள்நாட்டு மற்றும் சர்வதேச ரீதியிலான பல போலீஸ் நடவடிக்கைகளை உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒழுகல தலைமையேற்று நடத்தியுள்ளார். ஆபத்தான முறையில் லொரியை செலுத்திய சந்தேக நபரை கைது செய்ய சென்ற போலீஸ் அதிகாரிகளை தாக்கி அவர்களின் சீருடையை கிழித்ததாக கூறப்படும் லொரி சாரதி ஒருவரை கைது செய்துள்ளதாக களுத்துறை தெற்கு தலைமையக போலீசார் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் பயாகல பிரதேசத்தை சேர்ந்த 31 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேக நபர் பலாத்தோட்ட வீதியிலிருந்து கட்டுக்குருந்த நோக்கி லொரியை செலுத்தியுள்ளதுடன் நாகொட சந்தியில் உள்ள வீதி தடையில் வழிமறைத்து சோதனையிட்ட போது ஏற்பட்ட வாய்த்தருக்கத்தின் பின்னரே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இத்தாக்குதலுக்கு இலக்கான 2 போலீஸ் அதிகாரிகளும் நாகொட போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் மேற்கொண்ட கத்திக்குத்து தாக்குதலில் அதிகாரி ஒருவரின் இடது கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இச்சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் களுத்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இஸ்ரேலின் பிரதான விமான நிலையமான பென்குரியன் விமான நிலையம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதல்களை ஆரம்பித்ததை அடுத்து கடந்த சனிக்கிழமை மூடப்பட்ட பென்குரியன் விமான நிலையம் 5 நாட்களின் பின்னர் இவ்வாறு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் சிக்கி தவித்த இஸ்ரேலியர்களை ஏற்றிய முதலாவது விமானம் கிரேக்கத்தின் ஏதென்ஸ் நகரிலிருந்து இன்று காலை பென்குரியன் விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது. வான்பரப்பு மூடப்பட்டதன் காரணமாக இஸ்ரேலுக்கு திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் தங்கியுள்ள சுமார் 1 லட்சம் இஸ்ரேலியர்களை மீண்டும் நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு அந்நாட்டு விமான சேவைகளின் ஆதரவை பெற்றுக் கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலில் ஈரானிய போர்க்கப்பலான ஐரியஸ் டெனா மூழ்கடிக்கப்பட்ட சம்பவத்தில் இதுவரை 87 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாயதிச இன்று பாராளுமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட கடும் விவாதத்தின் போது அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டார். கடலில் இருந்து மீட்கப்பட்ட 87 சடலங்களும் தற்போது காலி கராப்பிட்டிய போதனா மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளன. விபத்தில் காயமடைந்த 32 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். தாக்குதலுக்கு உள்ளான சமயத்தில் அந்த கப்பலில் சுமார் 180 பேர் வரை இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஏனையவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.